சர்க்கரை நோயாளிகளுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவில் டயபெட்டிக் ரெட்டினோபதி ஸ்க்ரீனிங், அதாவது கண் நரம்பு பரிசோதனை அப்படின்னா என்ன, அது யார் யாருக்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும், அது பண்ணுறனால நம்மளுக்கு என்ன உபயோகம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண் நரம்பு பரிசோதனை அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண் டாக்டரோ இல்லை உங்களுடைய சுகர் டாக்டரோ கண்ணில் ஒரு மருந்தை விட்டுட்டு உங்கள் விழித்திரையை விரிவடை செஞ்சு பின்னாடி விழித்திரைக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் நரம்பை பார்ப்பாங்க. இது யாருக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சக்கரை நோயாளிகளுக்கும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். டைப் 1 சக்கரை நோயாளிகளுக்கு அவங்க டயக்னோஸ் பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே பண்ணியிருக்கணும். டைப் 2 சக்கரை நோயாளிகளுக்கு டயக்னோஸ் பண்ண உடனே பண்ணுறது நல்லது. டாக்டர், நான் என்னுடைய சுகர் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது, என்னுடைய HbA1c நல்லா கண்ட்ரோலாக இருக்குது, நான் கண்டிப்பாக ஐ எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா ஐ எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் சுகரும் கண்ட்ரோலாக வச்சுருந்தா கூட உங்கள் கண் பார்வையில் பின்னாடி நரம்பில் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஸோ பார்வை ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஸோ எல்லா சக்கர நோயாளிகளும் கண்டிப்பாக கண் பரிசோதனை பண்ணிக்கொள்ளணும்.